சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல் போலியானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் நம்ப வேண்டாம் என்றும் சிபிஎஸ்இ எக்ஸ் தள பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காவிரி நீர் எடுப்பதற்காக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி வழங்கிய அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வேளாளபாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி வழங்கி 2020 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறிய மனுதாரர், நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கனு திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி நாமம் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதனால் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து தமிழக விவசாயிகள் 111 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் ஐயாக்கனு தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.